எஸ் சார். இப்போ நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாடிஃபை. ஸோ மாடிஃபைல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். மாடிஃபைல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வால். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு வால் எடுத்துக்கிறேன். ஓகேவா? வால் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு வால் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு வால் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம 45 டிகிரி எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வாலை வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஓகேவா? இந்த வாலை ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை மட்டும் கிளிக் பண்ணாவே போதும், வால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அலைன். அலைன்லாம் நடத்திருக்கேன்னா சார் அலைன் இதெல்லாம் நடத்திருக்கேன்னா சார் இல்லைங்க சார், அது ஓகே நடக்கலாம் அன்னைக்கு. சரி, ஓகே. இதை ஃபுல்லாக நான் இன்னைக்கு மாடிஃபை ஃபுல்லாக முடிச்சிருவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அலைனில் ஏதோ ஒரு ஃபர்னிச்சர்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன், இல்லை டெஸ்க் எடுத்து வச்சுக்கிறேன். டெஸ்க் எடுத்து வச்சுட்டு நான் ஒவ்வொரு இடத்துல வச்சுறேன். 1 2 ஓகே, இப்படி நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அலைன் மாடிஃபைல ஃபஸ்ட்டு அலைனுக்கு ஷார்ட்கட் ஏஎல். அலைனுக்கு ஷார்ட்கட் என்னது ஏஎல். இப்போ நான் இந்த லைன், இப்போ எனக்கு இந்த லைனுக்கு நேராக இந்த டெஸ்க்லாம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த லைனுக்கு அது வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே வேணும்னால என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணேன். இது ரெஃபரன்ஸ் லைனுக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துச்சு. ஆனால் தேர்ட் லைனை கிளிக் பண்ணால் எனக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் வரும். இப்போ எனக்கு மல்டிபிள் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல மல்டிபிள் அலைன்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா ஸோ என்னாச்சு, மல்டிபிள் அலைன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? எஸ் சார். ஸோ இதுதான் மல்டிபிள் அலைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எஸ். இன்னொன்று நம்ம சொன்னோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் இஜெட் undo and redo, control Z and control Y. ஓகே, இப்போ அதே அலைனில் நான் என்ன பண்ணுறேன், இந்த அலைனை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதே அந்த லைனில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்டை ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணால் மொத்தமாக மூவ் ஆகும். ஓகேவா? அலைனில் 2 மெத்தட், ஒன்று மல்டிபிள் அலைன், இன்னொன்று லாக் அலைன். ஓகேவா? 2 மெத்தடில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் அந்த அலைன்லேயே வால், சென்டர் லைன், என்டையர் சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அதுக்கு எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், என்னது எல்லாமே லாக்கில் இருக்குது. இதை அன்லாக் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றா இதை கிளிக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அன்லாக் பண்ணாமல் இப்போ இது அன்லாக் பண்ணாமல் இருக்குது. ஸோ என்னாச்சு, ஃபஸ்ட்டு எந்த லைன் இருக்கோ அது மட்டும்தான் அப்படியே இருக்கும். இப்போ இது அன்லாக், இதெல்லாம் அன்லாக் பண்ணல, சரி அன்லாக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மூவ் எம்வி ஷார்ட்கட். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு என்டர். ஸோ எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, அந்த பாயிண்டில் இப்போ நீ ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா இங்கே கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு இருக்கும். கன்ஸ்ட்ரெயினை எடுத்துகிட்ட அப்படின்னா 45 டிகிரி எந்த ஆங்கிளில் வேணாலும் நீ வச்சுக்கலாம். ஓகேவா? டிஸ்ஜாயின் அப்படின்றது டிசைனை, ஸோ டபுள் சைடை நம்மளால் போய்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல வச்சிட்டேன்னா ஓகேங்களா? ஸோ என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா கேட்டுக்கோ, மூவ் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இதே டிசைன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ என்னாச்சு, எல்லா சைட்லேயும் வந்துக்கிறோம். அதே இது கன்ஸ்ட்ரெயின் அன்கன்ஸ்ட்ரெயின் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்மளால் வச்சுக்க முடியும். எஸ் சார். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்செட், ஓஎஃப் ஷார்ட்கட். ஆஃப்செட்
இந்த ஆஃப்செட்டில் காப்பி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆஃப்செட் எவ்வளோ ஃபீட்டில்? நான் ஒரு 5 ஃபீட். ஆக்சுவலி இது 2027, அதனால உங்களுக்கு இது எல்லாமே இங்கே மாடிஃபை பிளேஸில் இருக்கும். ஓகே, இப்போ 5 ஃபீட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆஃப்செட் ஆயிடுச்சா? எஸ் சார். ஆஃப்செட் ஆயிடுச்சு. இது வந்து நியூமரிக்கல், இது கிராஃபிக்கல் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். அங்கே வச்சுட்டு இப்படி மூவ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட் என்ன செலக்ட் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன், அப்படியே மூவ் பண்ணி எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். இதே கிராஃபிக்கல் அண்டு நியூமரிக்கல். ஓகேவா? இதெல்லாம் 2024, 5, 6, 7ல் எல்லாமே இந்த ஐ மீன் 26, 27ல் இந்த சைடில் இருக்கும். அப்புறம் பழைய வெர்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். எஸ் சார். ஓகேங்களா? ஓகே, எஸ். நான் இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ திரும்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு நடத்த போகிறது வந்து மாடிஃபை. மாடிஃபையில் அலைன், மூவ், ஆஃப்செட், இது வரைக்கும் இது 3 தான். ஸோ நல்லா கேட்டுக்குங்க. ஸோ இந்த மாடிஃபை டூல்ஸ் தான் இன்றைக்கி நடத்த போகிறேன். ஓகேங்களா? இந்த மாடிஃபை டூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு அலைன்றது ஷார்ட்கட் ஏஎல். ஏஎல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு என்னென்னா கரெக்டாக இந்த லைனுக்கு எனக்கு எல்லா இதெல்லாம் டெஸ்க். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா பிளேசிய காமன் பிளேசிய காமனன்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ காமனன்ட் அப்படின்னாவே ஃபர்னிச்சர்ஸ், டெஸ்க் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, அலைன் ஆயிடுச்சு. ஸோ எப்படி அலைன் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே லாக் அண்ட் மல்டிபிள் அலைன்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அலைன்னா இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் அலைன்மெண்ட். இப்போ இதே லைனில் எனக்கு அடுத்தடுத்து கண்டினியூஸாக எனக்கு வேணும் அப்படின்னா என்னாச்சு, அந்த ரெஃபரல் லைன்ஸ் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? எனக்கு கண்டினியூஸாக வேணும்னா இங்கே மல்டிபிள் அலைன்மெண்ட் அப்படின்னு இருக்கும். என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றா ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிளாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிளாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் மல்டிபிள் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட்டு லாக் அலைன்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே லாக் கிளிக் பண்ணிக்கிறேன், லாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4, 5. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணால் எதெல்லாம் லாக் ஆகிருக்கோ அது ஃபுல்லாமே மூவ் ஆகும். ஓகேவா? நம்ம புரிஞ்சதா? நெக்ஸ்ட் வந்து மூவ். இதை மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து எம்வி, அலைனுக்கு ஏஎல், ஷார்ட்கட் வந்து மூவுக்கு எம்வி. ஸோ நான் என்னது மூவை கிளிக் பண்ணிக்கிறேன். மூவை கிளிக் பண்ணோன்னா என்டர், எந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தோன்னா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரைன், டிஸ்ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ மூவ்னா ஒன்லி எந்த சைடு, கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதே கன்ஸ்ட்ரைன் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதே கன்ஸ்ட்ரைன் அப்படி கிளிக் பண்ணல அப்படின்னா எந்த டிகிரியிலனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதே டிஸ்ஜாயின் அப்படின்னு கொடுத்தோன்னா எந்த சைடில் வேணாலும் நம்ம போய்க்கலாம். டிஸ்ஜாயின் கண்டினியூஸாக கொடுக்கல, டிஸ்ஜாயின் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க, மூவ் பண்ணுறேன் எம்வி. மூவ் வந்து கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு கொடுத்தா ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஓகேங்களா? இதே இது ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஷார்ட்கட் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்லேருந்து வெளியே வந்துடும். ஐ மீன் இப்போ கன்ஸ்ட்ரைனை கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க, ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணுறேன், 45 டிகிரி எங்கே வேணாலும் வரும். இதே இது கன்ஸ்ட்ரைனே கிளிக் பண்ணாமல் மூவ் எம்வி,
எம்வி இப்போ கன்ஸ்ட்ரெயின் அன்டிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, 45 டிகிரி வருதா, இப்போ ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஓகேங்களா, புரிஞ்சதா? நெக்ஸ்ட், ஸோ ஆஃப்செட்டுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஓஎஃப். ஆஃப்செட்டுக்கு ஷார்ட்கட் என்னது? ஓஎஃப். ஸோ நான் எக்ஸாம்பிள், ஆஃப்செட்டில் 2 டைப் இருக்குது, ஒன்று நியூமெரிக்கல், ஒன்று கிராஃபிக்கல். ஸோ நியூமெரிக்கல் அப்படின்னா உனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்றத ஆஃப்செட் பண்ணுறது தான். ஓகேங்களா, இது கிராஃபிக்கல்னா உனக்கு நீயே எடுத்து பண்ண மேனுவலாக. இப்போ எக்ஸாம்பிள் இதை ஆஃப்செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழை எடுத்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணும், இங்கே வேணும். ஸோ இந்த வாழை ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். திரும்பி இன்னொன்று அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எனக்கு வேணும், ஆஃப்செட் பண்ணி. இது வந்து மேனுவல். இது நியூமெரிக்கல் அப்படின்னா இப்போ நான் 5 ஃபீட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த லைனை நல்லா பார்த்துக்கணும். இந்த லைனில் 2 லைன் இருக்கும். ஓகேங்களா, சென்டர் லைன் அண்ட் மிட் லைன் அப்படின்னு கரெக்டாக லைனை பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆஃப்செட். இது காப்பி அப்படின்னு கொடுக்காம இதை நீங்கள் ஆஃப்செட் கொடுத்தீங்க அப்படின்னா, இதை ஆஃப்செட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரே நிமிஷம். ஓகேங்களா, எஸ் சார். ஆஃப்செட் புரிஞ்சதா? எஸ் சார். காப்பி, சிஓ காப்பி. இப்போ காப்பி அப்படின்றது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெஸ்க் காப்பி அப்படின்னு பண்ணுறேன். ஷார்ட்கட் சிஓ. இதே கன்ஸ்ட்ரெயின் மல்டிபிள் அப்படின்னு இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ நான் கன்ஸ்ட்ரெயின் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது நான் மல்டிபிள் இல்லாமல் வெறும் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா 1 டைம் மட்டும்தான் காப்பி ஆக முடியும். இங்கே இருக்கிறத லாக்கில் இருக்கா, ரைட் அண்ட் சி காப்பி. ஏன் இது காப்பி ஆகலைன்னு தெரியுமா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு டைமென்ஷன் வெளில வச்சாலும் இதில் தெரியாது, 3Dயில் மட்டும்தான் தெரியும். ஓகே, இப்போ காப்பி சிஓ காப்பி ஆயிடுச்சா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் காப்பி அப்படின்றது ஷார்ட்கட் சிஓ, ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, என்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மல்டிபிள் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். எத்தனை டைம் வேணாலும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன், காப்பி அப்படின்னு கொடுத்துட்டேன், மல்டிபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். மல்டிபிள் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து 5 ஃபீட், இந்த பாயிண்ட்லேருந்து 5 ஃபீட் இப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அலைன் பார்த்தாச்சு, மூவ் பார்த்தாச்சு, ஆஃப்செட் பார்த்தாச்சு, காப்பி பார்த்தாச்சு. ஆக்சுவலி ரிவிட்லே வெரி முக்கியமான ஆப்ஷன் அப்படின்னா இந்த மாடிஃபை. இந்த மாடிஃபை இல்லை அப்படின்னா ரிவிட்ல எந்த ஒரு டிசைனும் பண்ண முடியும். ஓகேங்களா, எஸ் சார். நெக்ஸ்ட் வந்து மிரர். வெரி இம்பார்ட்டன்ட். மிரரில் 2 டைப், ஒன்று பிக் மிரர், அடுத்து ட்ரா மிரர்.
ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோ, இது வந்து பிக் ஆக்சிஸ் மிரர். பிக் ஆக்சிஸ் மிரருக்கு ஷார்ட்கட் எம்எம். இது வந்து ட்ரா ஆக்சிஸ் மிரருக்கு டிஎம். ஓகேங்களா? ஸோ பிக் ஆக்சிஸ் மிரர் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை காப்பி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிரர் பண்ணுறேன். காப்பி மிரர் பண்ணுறேன். மிரர் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இது ஆட்டோமேட்டிக்காக காப்பி அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்னது பிக் ஆக்சிஸ் மிரர். இப்போ எனக்கு கரெக்டாக இந்த ஆக்சிஸில் எந்த ஆக்சிஸில் எங்களுக்கு மிரர் ஆகணும், இல்லை இந்த ஆக்சிஸில் மிரர் ஆகணுமா, இல்லை இந்த ஆக்சிஸில் மிரர் ஆகணுமா அப்படின்னு வெறும் ஆக்சிஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் அது மிரர் ஆயிடும். இல்லை எனக்கு சோர்ஸ் ஆப்ஜெக்டை மட்டும்தான் எனக்கு மிரர் பண்ணணும், சோர்ஸ் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எனக்கு மிரர் பண்ணணும் அப்படின்னா மிரர் இந்த இடத்துல காப்பியை வந்து அன்டிக் பண்ணிவிட்டு கரெக்டாக சோர்ஸ் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் மிரர் ஆச்சு. ஓகேங்களா? இதே இது ட்ரா ஆக்சிஸ் அப்படின்னா நீங்கள் ஆக்சிஸை ட்ரா பண்ணிக்கலாம் எந்த சைடில் வேணும். இப்போ இது 45 டிகிரியில் வேணும். ஓகே, இப்படி 45 டிகிரியில் வேணும்னா 45 டிகிரியில் கொடுத்துக்கலாம். இல்லை என்னது ட்ரா ஆக்சிஸில் இல்லை நான் இப்படி கொடுத்துக்கிறேன் 135 டிகிரியில் அப்படின்னா 135 டிகிரியில் கொடுத்துருங்க. இல்லை நான் வந்து காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு திரும்பி அதே 135 டிகிரியில் கொடுக்குறேன் அப்படின்னா 135 டிகிரியில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ பிக் ஆக்சிஸ் மிரருக்கும் ட்ரா ஆக்சிஸ் மிரருக்கும் டிஃப்ரெண்ட் வேறு வேறு. ஓகேங்களா? ஓகேங்களா? எஸ் சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் இது வரைக்கும் ஓகேங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டு கார்னர். இதை மூணையும் இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டு கார்னர், அடுத்து ட்ரிம் எக்ஸ்டெண்டர் சிங்கிள் எலமெண்ட், ட்ரிம் எக்ஸ்டெண்டர் மல்டிபிள் எலமெண்ட் அப்படின்னு இருக்கும். இது மூணும். ஓகேங்களா? இப்போ இது மூணும் ஃபஸ்ட்டு ட்ரிம் எக்ஸ்டெண்டட் கார்னர் டிஆர். ட்ரிம் அப்படின்றது டிஆர். ஓகேங்களா? டிஆர்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைனையும் செகண்ட் லைன் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு வச்சிங்களா, இதுதான் ட்ரிம். இல்லை நல்லா கேட்டுக்குங்க, இப்போ இந்த மாதிரி எக்ஸ்டெண்டாக இருந்தாலும் இந்த லைன் இந்த லைன் ஸோ இப்படியும் ட்ரிம் பண்ணால் ஓகே. அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் எந்த சைடு. இப்போ இந்த சைடு ட்ரிம் பண்ணிங்கன்னா இது மட்டும் ட்ரிம் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு ட்ரிம் பண்ணிங்கன்னா இது மட்டும் ட்ரிம் ஆகும். ஓகேவா? இதுதான் ட்ரிம். இல்லை சார் எனக்கு இதையும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா மற்ற எல்லாமே டெல்ட் ஆயிடும், அது மட்டும் இருக்கும். இல்லை எனக்கு இதையும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இதையும் இப்படி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைடில் எந்த வால் நமக்கு தேவைப்படுதோ அந்த சைடில் நம்ம ட்ரிம் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதே இது தேவைப்படாத எனக்கு வேணாம் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த சைடு எனக்கு வேணும். இப்போ நான் இதையும் ட்ரிம் பண்ண போகிறேன். எனக்கு இந்த சைடில் மேலே இருக்க லைன் வேணாம், அப்போ கீழே அண்ட் டவுன். ஓகேங்களா? இல்லை அப் அண்ட் டவுன். புரியுதுங்களா? இதுதான் ட்ரிம். அடுத்து ட்ரிம் சிங்கிள் எலமெண்ட் அப்படின்றது, சாரி எக்ஸ்டெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நிறைய வால் வரைஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த வாலை கரெக்டாக இங்கே வரைக்கும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வாலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த வாலை கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். ட்ரிம் ஆனது எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் எலமெண்ட். இது மல்டி எலமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த லைனை கிளிக் பண்ணிக்கோ, உனக்கு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகணுமோ அங்கெங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு. இப்போ ஒரு மாடிஃபிகேஷன் வால் கிரியேட் பண்ணா டக்கு. ஓகேங்களா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டெலீட் டிஇ ஷார்ட்கட்.
ஓகேங்களா? ஐயா இதுக்கு வந்து ட்ரிம் இதுக்கு ஒரே ஒரு ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டு கார்னருக்கு மட்டும் தான் ஷார்ட்கட் இருக்கு. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கிடையாது. ஓகேங்களா? டெலிட்டுக்கு டிஇ. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். இல்லை இதை செலக்ட் பண்ணிட்டு டிஇ இதை இன்ட் கொடுத்தாலும் டெலிட் ஆயிரும். இல்லை இதை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டெலிட் அப்படின்னு கொடுத்தாலும் டெலிட் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கறது என்ன அப்படின்னா ஸ்பிளிட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பிளிட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்க, எனக்கு இந்த இடத்துல வழி போகணும், ஐ மீன் பாதை கிரியேட் பண்ணணும், இதை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தா மொத்த வாழும் போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பிளிட் எஸ்எல் அப்படின்னு கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு டெலிட் ஒரு கட்டு சாரி. ஓகேங்களா? இப்போ இதை மட்டும் டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த லைனை என்ன பண்ணுறது, கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்டு சிங்கிள் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்து இதை கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணால் இது போயிடும். ஓகேங்களா? இதுதான் சிங்கிள் எக்ஸ்டெண்ட் எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் சிங்கிள் எலமெண்ட் எக்ஸ்டெண்ட் வரும். ஸ்பிளிட் எதுக்குன்னு கேள்வி பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல டோர் போடணும் அப்படின்னா 1 2 இப்போ இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ என் எக்ஸாம்பிள் நான் இதை ரெண்டும் ட்ரிம் பண்ணணும், டிஆர் அப்படின்னு கொடுத்து இதை ட்ரிம் பண்ணால் இந்த வால் பூரா கட் ஆகிடுதா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னது ஸ்பிளிட் எஸ்எல் ஷார்ட்கட் இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், டிஆர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு இதை கொடுத்துக்கிறேன். ஸோ சாரி, இதை கொடுத்துட்டு இதை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈஸியான்றதை விட ஒர்க்குக்கு எந்தெந்த மாதிரிலாம் இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட்டு. நெக்ஸ்ட் ஸ்பிளிட் வித் கேப். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஸ்பிளிட்டுக்கும் ஸ்பிளிட் வித் கேப்புக்கும் என்ன டிஃபரெண்ட் முதல் பார்ப்போம். முதல் ஸ்பிளிட் அப்படின்னா என்னது, வாழை அப்படியே கட் ஆகுது. ஓகேங்களா? 1 mm கூட, ஐ மீன் ஒரு 0.009 mm கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்பிளிட் வித் கேப்புக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஸ்பிளிட்டுக்கு மட்டும் தான் எஸ்எல். இப்போ நான் ஸ்பிளிட் வித் கேப்பை நான் இங்கே கட் பண்ணுறேன். கட் பண்ணோன்னா கொஞ்சம் ஜாயின் கேப் அப்படின்னு இருக்கும், 1 inches. இது நமக்கு தேவையானது. இப்போ நான் 1 feet அப்படின்னு கொடுக்குறேன். 1 feet கொடுத்து இங்கே கட் பண்ணால் 1 feetக்கு ஆட்டோமேட்டிக்காக கேப் வருது. சரி ஓகே சார், நீங்கள் 1 feet கொடுக்குறீங்களா, ஏன் 4 feet 5 feetன்னு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்க நான் 3 feet அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, 0.1 inchesலேருந்து 1 feet வரைக்கும் தான் கண்டினியூஸ் கேப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 feet கொடுத்துட்றேன், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணோன்னா இந்த கேப் இருக்குமா, இந்த கேப் அன்லாக் பண்ணிவிட்டு என்னாச்சு, 3 feetன்னு இருக்கா, 5 feet அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ என்னாச்சு, இப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சா. ஸோ இந்த மாதிரி நம்மளால ஒர்க்கில் எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ் சார். இப்போ ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்குது, இந்த கார்னர்லேருந்து. எஸ், இப்போ நான் 8 feet அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்குது. ஸோ எந்த இடத்துலேருந்து, இப்போ நான் இதையும் 5 feet அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இதை பார்த்துக்கணும் எந்த சைட்லேருந்து. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன் சார், நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறது, அதோட பாயிண்ட் எங்கேருந்து இருக்குது அதை பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஒர்க்கிங்க்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணையில் இதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரெயினில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பின் அன்பின். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வாலை பின் பின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
இந்த வாழை பின் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பக்கத்தில் இருக்க வாழை மூவ் பண்ணுறேன். ஸோ என்னது அப் ஆரோ டவுன் ஆரோ ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எல்லா சைட்லேயுமே மூவ் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வாழை கிளிக் பண்ணிட்டு அப் ஆரோ கொடுக்குறேன். ஏன்னா கேனாட் மூவ் அப்படின்னு கேட்குது. ஏன்னா அந்த எலமெண்ட் வந்து பின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்பின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு தான் பின். எந்த ஒரு எலமெண்ட்டையும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் பின் பண்ணுறது. ஓகேங்களா? அன்பின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பிடிஎஃபை இம்போர்ட் பண்ணையில் ஏதாவது ஒரு டைமென்ஷன் பண்ணையில் பிடிஎஃபே மூவ் ஆயிரும். ஸோ அந்த இதுக்கு தான் பின் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை அன்பின் பண்ணிவிட்டேன். இதை மூவ் பண்ணிக்கலாம். அப் டவுன் ரைட் லெஃப்ட் எப்படின்னு. ஓகேங்களா? ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டுமே ஈஸியாக மூவ் பண்ணலாம். எது ரிவிட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ அப் ஆரோ டவுன் ஆரோ. ஓகேங்களா? நீங்கள் இன்னொன்று இதில் ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். இப்போ ஜூம் அவுட்டில் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 10 feet 10 inches இருக்குது. 10 feet 4 inch 6 inches-ஆக மூவ் ஆகுது. இது கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா 2 inches-ஆக மூவ் ஆகுது. அதே மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா 1 inches-ஆக கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும். ஜூம் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணையிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணையிலே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிட்டேன். இதோட டைமென்ஷன் 4 feet 4 inches. இப்போ நான் ஜூம் பண்ணிட்டேன். லைட்டாக டவுன் பண்ணுறேன். இப்போ 4 feet 5 inches. திரும்பி 4 feet 6 inches. இதே ஜூம் அவுட் பண்ணுறேன், டவுன் பண்ணுறேன், 4 feet 8 inches-ஆக மாறும். இதெல்லாம் நீங்கள் ஒர்க்கிங் ஐ மீன் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணையில் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அடாப்ட் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பின் அன்பின். அன்பின்க்கு யூபி. ஓகேங்களா? பின் அன்பின். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இதில் இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அரே ஸ்கேல். ஃபஸ்ட்டு அரே பார்க்கலாம். இப்போ இந்த டெஸ்க் எடுத்துக்கிறேன், அரே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே அரே வந்து லீனியர் அண்ட் ரேடியல் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ லீனியர் அப்படின்னு கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட் எடுத்து ரொம்ப டிஸ்டன்ஸில் ஒரு 38 feet-ல் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? வச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ள எத்தனை இப்போ ஒரு 4 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இங்கேருந்து இங்கே கொண்டாந்து வச்சேன்னா இது செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் வச்சுன்னா 4 அப்படின்னு கொடுத்தோன்னா 1 2 3 4 அப்படின்னு வந்துடும். இது இதை கிளிக் பண்ணல என்டர் அப்படின்னு கொடுக்கல இது செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கா. இது நம்பர்ஸ் 8. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் எடுத்து இந்த இடத்துல வச்சிடறேன். ஆட்டோமேட்டிக்காக 8 மாறிடுச்சு. சாரி, ஆட்டோமேட்டிக்காக 8 மாறிடுச்சு. இது செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இது கரெக்டாக சொல்லலை. அரே லாஸ்ட், இந்த மூவ் டு லாஸ்ட் அப்படின்னு இருக்கா. இதை எடுத்து நான் இங்கே வச்சுட்டேன். இதில் நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து மூவ் பண்ணி லாஸ்ட்டை வச்சதுனால அதில் நிறைய 5ன்னு கொடுத்தோன்னா நீ ஸ்டார்டிங் 1 2 3 4 5 ஸ்டார்டிங்லேருந்து மொத்தமாக மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணால் மொத்தமாக குரூப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அரே. நெக்ஸ்ட்டு அரேல வந்து என்னன்னா ரேடியல் அரே அப்படின்னு இருக்கு. ஸோ ரேடியல் அரே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இதில் லாஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் இதை கொடுத்து எத்தனை வேணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், 360 டிகிரியுமே கொடுத்துக்கிறேன். சரி, 180 டிகிரி கொடுத்து இதில் 7 அப்படின்னு கொடுத்தா 7 இது வந்துடும். ஓகேங்களா?
நல்லா கேட்டுங்க. இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அரே இதுல லாஸ்ட்ன்னு இருக்கிறத செகண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா, இப்போ நான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இப்போ இங்க வைக்கிறேன் அப்படின்னா 360 ஒரு 12 அப்படின்னு கொடுக்குறேன். ஓ 9 தான் கொடுக்க முடியுமோ 9 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 360 டிகிரி ஃபுல்லாமே இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சா. இது செகண்ட் பாயிண்ட். இதே இது இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், அரேல ரேடியல்ல லாஸ்ட் நான் இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்து இங்க இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் மட்டும் தான் வைக்கிறேன். இதுக்குள்ள இதை 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்குள்ள வந்துருச்சு. ஓகேங்களா, புரிஞ்சதா? புரிஞ்சதா? அடுத்து ஸ்கேல். புரிஞ்சதா? எவ்வளவு நேரம் இன்டர்நெட் கட்டை கிளாஸ் எடுத்துட்டு சார் டிஸ்ப்ளே வரலன்னா ஓகே வந்துருச்சா? எஸ் சார். ஓகே, இப்போ அரே பார்க்கலாம். அரே இப்போ அரேல நான் என்ன இது ஸ்ட்ரைட் அரே உங்களுக்கு புரிஞ்சதுல? எஸ் சார். ரேடியல் அரே இப்போ நான் சொல்றேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டேன், அரே கிளிக் பண்ணுறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ ரேடியல் அரேல அதே மாதிரி லாஸ்ட் செகண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேங்களா, இப்போ பிளேஸ் நானே ஒரு பிளேஸ் எடுத்துக்கிறேன். இது ஒரு பாயிண்ட் எடுத்து இதுதான் இந்த பாயிண்ட் தான் எனக்கு லாஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டேன். இதுக்குள்ள எத்தனை வேணும் அப்படின்னா ஒரு 5 அப்படின்னா 5னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதுதான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த 5மே இங்கே இருக்கா. இதுதான் வந்து என்னது சென்டர் அரே, சாரி செகண்ட் லாஸ்ட் லாஸ்ட் ஆப்ஜெக்ட் அரே. ஓகேங்களா, இது வந்து லாஸ்ட் ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணி லாஸ்ட்டாக வைக்கிறது. இது செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஆப்ஜெக்ட் வச்சுட்டேன் அப்படின்னா எந்த இடத்துல பிளேஸ் இருக்கோ அந்த பிளேஸ் நீங்கள் வச்சுட்டு இப்போ இதுதான். ஓகேங்களா, இதில் 4 அப்படின்னு கொடுப்பேன். ஸோ இங்கே தான் 2வது வச்சேன், 3rd 4th வந்துருச்சு. ஓகேங்களா, இது செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்டை 2வது இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல 2வது இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதை மூவ் பண்ணி அரே பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே கண்டினியூஸ் ஆகும். இதே இது லாஸ்ட்டில் இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டை கொடுத்து அதில் எவ்வளோ டிவைட் பண்ணுறீங்கன்னா அதுதான் லாஸ்ட் அரே. ஓகேங்களா, டிவைட் அண்ட் மல்டிபிள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, புரியுதா? ஹலோ, எஸ் சார். ஓகே ஓகே. எஸ் சார். நெக்ஸ்ட் ஸ்கேலுக்கு SRE, ஸ்கேலுக்கு வந்து RE. இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இதில் கிராஃபிக்கல் நியூமரிக்கல் அப்படின்னு இருக்கு. கிராஃபிக்கல் அப்படின்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே நல்லா பாருங்க, நியூமரிக்கல் அப்படின்னு இருக்கும். இப்போ நியூமரிக்கல் கொடுத்தா எவ்வளோ ஸ்கேல் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ஸ்கேல் ஆகலை. ஏன் ஸ்கேல் ஆகலை? இப்போ இதையும் இது 8 inches, இதுவும்
8 இன்ச்சஸ். ஓகேங்களா? ஏன் ஸ்கேல் ஆகல அப்படின்னா ஒன்லி 2D மட்டும்தான் ஸ்கேல் ஆகும், வரைய 3D ஸ்கேல் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட், நான் செலக்ட் ஆல் visibility in view, delete, select visibility in view, delete. ஓகே, இப்போ இன்சர்ட், இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆட்டோகேட் பிளானை இம்போர்ட் பண்றேன். ஆட்டோகேட் பிளானை இம்போர்ட் பண்றேன். ஒரு பிளானை, ஆட்டோகேட் பிளானை நான் இம்போர்ட் பண்றேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா 3Dல போய் பார்த்தா அது ஒரு கார்னர்ல ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ ஸ்கேல், இப்போ 2 அப்படின்னு இருக்கு, இப்போ ஸ்கேல்ல 0.8 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து ஸோ கொடுக்க கொடுக்க கம்மியாகும். திரும்பியும் நான் என்ன பண்றேன், இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல், ஓகேங்களா, திரும்பி 0.8 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பாயிண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அது கம்மியாகும். இல்லை சார் எனக்கு ரொம்ப கம்மியாகணும் அப்படின்னா அதே ஸ்கேல் 0.08 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் 0.08 கொடுத்துட்டு ஒரு பாயிண்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ ரொம்ப சின்னதாயிடுச்சாப்பா? Yes, sir. இப்போ இது வந்து என்ன இருக்கு அப்படின்னா பின்ல இல்லை, இதை நான் தூக்கி இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிறேன். லெவல் 1ல வச்சுக்கிறேன். லெவல் 1ல இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான். இதுதான் ஸ்கேல். புரிஞ்சதா? Yes, sir.